Friends, இன்னைக்கு வந்து ஜூன் 25 2025 ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே ஃபுல் டே ரொட்டீன் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் மதியம் என்ன சமையல்ன்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபுல் டே ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஃபன் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, என்னாலும் இட்லி தோசையாகவே இருக்குதுன்றதுனால இன்றைக்கி பூரி கிழங்கு செய்யுமா அப்படின்ட்டு இருந்தாங்க பசங்க. நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு செஞ்சிடலான்ட்டு கிழங்கு தாளிப்பு போட்டுட்ருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, பட்டை, கடுகு 2 பட்டை, ஒரு 4 பூ சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலை. பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியும் செய்வேன் நான். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வந்து வெங்காயம் போட்டுடலாம். காரத்துக்கு வந்து நான் மிளகா பொடி போட மாட்டேன், வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். அதால் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறேன். கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும், சீக்கிரம் ஆகிடும். இதில் வந்து மஞ்சத்தூள் போடல. இன்னும் பூரிக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். நல்லா கொதிச்சுதுன்னா கிழங்கு ரெடி. கிழங்கு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பூரி கிழங்கு நம்ம ஹோட்டலில் சமைக்கிற மாதிரியே வரும் சூப்பராக. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சூப்பராக வந்து கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து சுட சுட கொடுக்க முடியும். சட்டுன்னு முடிச்சிடலாம் பூரி கிழங்கெல்லாம். அதுவும் வந்து பூரிக்கு கிழங்கு செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். குருமா விட வந்து கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கேட்பாங்க. அதால் நம்ம கிழங்கே செஞ்சிடலான்னு செஞ்சாச்சு. பூரி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்க. எப்பயுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய முறை சொல்லியிருப்பேன், பூரி மாவு ஆகட்டும் சப்பாத்திக்காகட்டும் நல்லா நம்ம நார்மலாக உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து அந்த ஈரப்பதம் நல்லா எடுத்துக்கிச்சுன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதே மாதிரி சப்பாத்தியும் சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ஒன்றே போதும். மீதியெல்லாம் பால் சேர்க்கலாம், சர்க்கரை சேர்க்கலாம், எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே உடனே பிசைஞ்சு உடனே போடாமல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். சப்பாத்தி கூட நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா வந்து அந்த மாவு வந்து ட்ரையாக இருக்கிறது நல்லா அந்த ஈரப்பதத்தை எடுத்துருச்சுன்னா மாவு வந்து சாஃப்டாக வந்துடும் நமக்கு. ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கூட நான் ஒன்றும் பிசைய மாட்டேன். நார்மலாக பிசைஞ்சு வைப்பேன். நமக்கு அதுக்கு மேலே ஒர்த்து இல்லை, நம்ம கை வலிக்கும். லேசாக தான் பிசைவேன். கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவேன் நான். எப்போவுமே சப்பாத்தி எது செஞ்சாலுமே வந்து பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன்னா இப்போ மற்ற கிழங்கு நம்ம சைட் டிஷ் பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிடும். அப்போ போட்டோம்னா நல்லா பஃபியாக இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இது வரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. எப்படி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் டிப்ஸுன்னு. அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைங்க பாருங்கள். ஒன்று கூட வேஸ்ட் ஆகலை. எல்லாமே வந்து புஷ்ஷுன்னு தான் வருது பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும். எப்பவுமே பூரிக்கு வந்து நம்ம
மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுறேன். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி இந்த பாருங்கள் புகை போகுது இல்லை, அந்த மாதிரி வந்து நல்லா காஞ்சி இருந்ததுன்னா நீங்கள் என்ன மாவு பதம் இல்லைன்னாலும் அழகாக புஷ்ஷுன்னு வந்துடும். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால போடல, எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு விட்டேன்னா அழகாக ஆகிடும். கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியான சூடு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணோம்னா அப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பூரி போட்டு எடுக்கிற வரையும் வச்சுட்டு திரும்ப ஏற்றிடுவேன். ஒரு பூரி போடுற அளவுக்கு மட்டும் குறைச்சி வச்சுருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து சூப்பராக வருது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். சூப்பரான பூரி. சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் வந்து நல்லா பூரியை தின்னுட்டு மதம் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பூரி எடுத்து உள்ளே வச்சு நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி டெய்லி ரொட்டீன்லன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதிய சமையல் வந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி அமாவாசை, அதனால் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு வந்து பருப்பு, உப்பு பருப்பு செய்ய போகிறேன். அதுக்காக வறுத்துட்ருக்குறேன். காய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரைக்கீரை இருக்குது, அரைக்கீரை கொஞ்சம் கடையில் போடலாமா இல்லை பொரியல் பண்ணலாமான்னு தெரியல. பச்சைப்பயிறு வந்து உப்பு பருப்பு செய்கிறது கமெண்டில் கேட்டிருந்தீங்க. பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கிறோம், கலர் மாறுற வரையும் வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சைப்பயிறு. அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்குவேன். அது நல்லா வறுத்துட்ருக்குறேன். நல்லா கலர் மாறணும். அங்கங்கே ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வந்து எல்லாமே கலர் மாறிடும். அது இல்லாமல் நல்ல ஒரு வாசனையும் வரும் நமக்கு வறுக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறிடுச்சு. அடுப்பு நிறுத்திட்டேன். பருப்பு வந்து வறுந்துருச்சு. இதை வந்து நல்லா கழுவிடலாம். தண்ணி ஊற்றி அலசிட்டு இதில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசியாச்சு. இங்கே நம்ம மாமூலாக துவரம்பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அடித்தும் போடுவாங்க. அப்படியே போட்டு நான் வேக வச்சுருவேன். வந்து இது பச்சைப்பயிறு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால் வந்து நல்லா ஒரு 5-6 விசில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடு வடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கீரை, அரைக்கீரை வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில். சரி, பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். என்னால் பொரியல் கடையில் அதே மாதிரி வேணாம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டிஷ். நம்ம ஹோட்டல்லாம் ஒரு மாதிரி கூட்டு மாதிரி சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து துவரம்பருப்பு, கொஞ்சம் சிறு பருப்பு பாதி பாதியும் போடலாம். நான் இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். நல்லா வந்து கழுவி வச்சுருக்கிறேன். முதல்ல அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்பு வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியை, அதையும் சேர்த்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா சேர்க்க வேண்டியது தான். இப்போ வந்து துவரம்பருப்பு போட்டாச்சு. இதில் வெங்காயம், தக்காளி, இப்போ இதோட நம்ம மிளகா பொடி, கீரை போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு கலக்கி விட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து நான் முதல்ல போட்டுட்டு இந்த மிளகா பொடி நல்லா கலந்துடலாம். கீரை போட்டோம்னா கொஞ்சம் கலக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதால் தான் ஃபஸ்ட்டே போட்டு ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையை கூட சேர்த்துறோம். தாளிப்பு வந்து நம்ம இந்த குக்கர் விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரைக்கீரை பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பச்சை பயிறு வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதோட உப்பு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும், ஏன்னா வந்து கொஞ்சம் போட்டாலுமே உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து இது பிளெண்ட் பண்ணிடலாம், இல்லை மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் வந்து பிளெண்டர் போட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டீ போட்டுக்கலாம். கீரை வந்து ஒரு விசில் வந்துச்சுன்னா நிறுத்திடலாம். அதுக்குள்ளே ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப வெயில் இல்லைனாலும் பயங்கர புழுக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நாங்கள் டீ குடிப்போம். புழுக்கொண்டே டீ போட்டுட்ருக்குறே அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்கிறது தெரியுது. என்ன பண்ணுறது, குடிச்சு பழக்கமாயிடுச்சு. அந்த 11 ஆச்சுன்னா நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு தோணுது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஏசி போட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வந்துடுறது. அப்படி தான் இடையில போயிட்டு வந்துடுறது. வெயில் என்னமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு மாதிரி மூடின மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பயங்கர புழுக்கம். அவ்வளோதான், அந்த 2 விசில் வந்துருச்சு, நிறுத்திடலாம். டீ வடிகட்டிடலாம். இந்த பக்கம் வந்து தக்காளி ரசம் கூட்டியாச்சு, உப்பு போட்டுக்கிறேன். வந்து பருப்பு வந்து கடைஞ்சிட்டேன். பருப்பு வந்து பிளெண்டர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தாளிப்பு இப்படியேவும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தாளிப்பு போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, சும்மா ஒரு 2 சிட்டிகை சீரகம், அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு வச்சு நம்ம பருப்பு செஞ்சாச்சு. இப்போ கீரை என்னாச்சுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் கீரை வெந்திருக்கும். அடுப்பு பற்ற வச்சு இதையும் கொதிக்க விட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதாவது நல்லா ஒரு கிளறி விட்டு, பருப்புலாம் அடியில் இருக்கும், கிளறிட்டு நல்லா கொதித்த பிறக்கும் நிறுத்திடுவேன். அதுக்குள்ளே வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கும் தாளிப்பு போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து கீரைக்கு தாளிப்பு போட்டுடுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை. வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது, இதில் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு நிறுத்திட்டோம்னா நைட் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். அதால் தான் வந்து திரும்பவும் நல்லா கொதிக்க வைக்கிறது. இப்போ அது இல்லாமல் எல்லாம் பாருங்கள் நல்லா கலந்து சூப்பராக வந்துருச்சு. ரசம் வந்து அடி மேலே பொங்கி வருது. இப்போ அவ்வளோதான், நிறுத்திடலாம். ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி போட்டுறேன். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் வெல்லம் போட்டு செம்ம அட்டகாசமாக செய்ய போகிறோம். மாங்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கும்போதெல்லாம் நீங்கள் இப்படி தான் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டேன், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, மாங்காவை கொட்டிடலாம். மாங்காவை சேர்த்துட்டோம்.
கருவேப்பிலை, இதை வந்து லைட்டாக அப்படியே திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரத்துலேயும் எடுத்துடலாம், நல்லா பாதி வேக வச்சும் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் புளிப்பாகவே வேணும்னீங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நிறுத்திடலாம். ஒரு பாதி அளவுக்கு நான் வேக வச்சு எடுப்பேன், நல்லாயிருக்கும். அதுவும் நாளைக்கு இருந்தாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நான். இப்போ வந்து மிளகா பொடி சேர்த்துட்டேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பவுட்ரு உப்பு போடுங்க. ஏன்னா வந்து கல் உப்பு போட்டோம்னா அப்படி அப்படியே நிற்கும், கரெக்டாக கலங்காது. நம்ம சாப்பிடும்போது வந்து அப்படி அப்படியே கல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பவுட்ரு உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து எல்லாம் மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடலாம். மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்புலாம் வந்து ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். நம்ம முதலே போட்டுட்டோம்னா நல்லா கலந்துரும், அதுவும் கரைய ஆரம்பிச்சிடும். அதால் இப்பயே சேர்த்துறேன் நான். இந்த வெல்லம், பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சேர்க்கணும். பெருங்காயம் வந்து காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பெருங்காயம் போட்டுக்கங்க. நம்ம எண்ணெய் தாளிப்பு போடுறோம் பாருங்கள், அந்த டைம்லேயே வந்து பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்படியே வாசனை பயங்கரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெல்லம் சேர்த்ததும் வந்து அந்த உருக வெல்லம் செம்ம வாசனையாக வருது. அப்படியே அடியில் அப்படியே இதாகுது பாருங்கள், அந்த வெல்லம் கரைஞ்சி. அந்த வெல்லமும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்குது. இப்போ நம்ம நிறுத்திடலாம். நீங்கள் இன்னும் முன்னாடியேவும் நிறுத்தலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அடுப்பை நிறுத்திடுறேன். பாருங்க செம்மையாக இருக்கும். இந்த கீழே அந்த வெல்லத்தோட அந்த இது பாருங்கள் நல்லா கலந்து இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எல்லாம் சமைச்சாச்சு. அமாவாசைக்காக நம்ம வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து செம்ம பரபரப்பாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் சமையல்லாம். ஏன்னா வந்து டைம் ஆகிட்டே இருந்தது. ஐயோ டைம் ஆகுதேன்னு பரபரப்பாக பண்ணேன். அதால் வந்து ஒரு சிலதெல்லாம் வீடியோ கரெக்டாக வந்துச்சா இல்லையானே தெரியல. இப்போ வந்து நம்ம என்ன சமைச்சிருக்கிறோன்றதை பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து சாப்பாடு, பெரியவங்களுக்கு வந்து உப்பு பருப்பு மெயினாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தோரம் பருப்பு வச்சும் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பச்சை பயிர் வச்சு உப்பு பருப்பு செஞ்சுருக்கிறேன். அது வந்து தாளிப்பு அழகாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறேன். இது வந்து அரைக்கீரை கூட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ரசம், தக்காளி போட்டு செம்மையாக காரசாரமாக வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்மளோட ஃபேவரட் எம்மியான டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி தான். நல்லா வெல்லெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி அமாவாசை, ரெசிபி ஓவர். சீக்கிரம் படைச்சிட்டு பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சொல்லுங்கள். ஸோ அடுத்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.